பிரைஸ்லோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதவசன நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 8வது அதிகாரம் அதில் 13வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்துக்கு சென்று கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதி, அதாவது 100 பேருக்கு அந்த ரோம நாட்டில் இருக்கிற அந்த அதிகாரியா இருக்கிற அந்த 100 பேருக்கு தலைவனாக இருக்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வேலைக்காரன் என் வீட்டில் ரொம்ப குணமாகாமல் இருக்கிறான், வியாதியின் படுக்கல் இருக்கிறான், திமிருவாத பிடிச்சிருக்கிறான், நீங்க வந்து அவனை சுத்தமாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்ட உடனே இயேசு சொல்றாரு, எப்படி நம்மளை வீட்டுக்கு தான் ஜோமனை கூப்பிட்றாங்க போலன்ட்டு, சரிப்பா நீ போ, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அப்படி விசுவாசம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு அதிகாரி, என் பேச்சை கேட்டே ஒரு 4 பேர் கீழ்ப்படுகிறாங்கன்னா, நீ சர்வ வல்லமை தேவன், உங்களுடைய வார்த்தை நீங்கள் இருக்கிற இடத்துல சொன்னாலே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்கிற அந்த விசுவாசத்தினாலே அவன் பிழைத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தை விசுவாசம். அப்படி இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்ன போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான், என் சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பெரிய அற்புதங்கள் நடப்பது இல்லை அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தின் அளவு குறைந்தே காணப்படுகிறது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் நமக்கு உடனடியாக அற்புதம் நடக்க காரணமும், இன்னைக்கு நம்ம ரொம்ப தாமதிப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவன் அற்புதம் செய்வதில் தாமதமாகல, நாம் விசுவாசிப்பதிலே குறைந்திருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளே, உங்கள் அற்புதத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அதே போலதான் தேவனுடைய அற்புதத்தின் அளவும் அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப சொல்றாரு கர்த்தர், சரிப்பா, உன் விசுவாசத்தின்படியே நீ வீட்டுக்கு போறக்குள்ள அற்புதம் நடக்கும்னு சொன்னாரு. வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தை சொன்ன அந்த நாளிகையிலே, அந்த நிமிடத்திலேயே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். உங்க விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அவர் சமூகத்துல போய் நீ அமர்ந்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ஒரு மாற்றத்தை இயேசு உங்க குடும்பத்தில் தருவார். அதனால உங்க விசுவாசத்தின் அளவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், உங்கள் அற்புதத்தின் அளவும் அதிகமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.